ஹோட்டல் ஹில்டன்ல வெளியில நூற்றுக்கணக்கான பாதுகாவலர்கள், நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியில இருக்காங்க. அந்த ஹோட்டலினுடைய கீழ்த்தளத்துல, பேஸ்மெண்ட்ல இந்த விழா நடக்குது. 2000 பேர் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில என்னன்னா, குடியரசுத் தலைவரை, அவருடைய அதிபரை வச்சுக்கிட்டே அவரை அன்னைக்கு அவரை கேலி பண்ணக்கூடிய, கிண்டலாக ஒரு நல்ல முறையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதனால அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படி பேசுறாரு, அவர் இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்ட்டு அவரை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை அவரும் ரசிப்பார், அதிபரும் ரசிப்பார். இது ஆண்டாண்டு நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் இறுதியாக ஒரு பேச்சை நிகழ்த்துவார். அந்த பேச்சு மிக கடுமையான ஒரு பேச்சை ட்ரம்ப் தயார் செய்து வைத்திருந்தார். ஒரு 31 வயது இளைஞர், கலிபோர்னியாவை சேர்ந்தவர். அவர் 2 துப்பாக்கி, ஒன்று செமி ஆட்டோமேட்டிக், இன்னொரு ஒரு துப்பாக்கி, 2 துப்பாக்கி 3 கத்திகளோடு ஒரு 31 வயது இளைஞர். அவர் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒரு அதிகாரியை சுட்டுடுறார். கோழியை அமுக்கிற மாதிரி அவரை பிடிச்சி கொண்டு போய் அவருடைய மேய்காப்பாளர்கள், அதாவது 2 இடத்துல தான் அமெரிக்க அதிபரனுடைய செல்வாக்கு செல்லாது, அல்லது 3 இடம்னு சொல்லலாம். ஒன்று அவருடைய துணைவியார் இடத்தில், அவர் ஒரு அளவுக்கு, ஆமா, அது குளோபலி அந்த மாதிரி. இப்போ ஈரான் கிட்டையும் பெருசாக செல்லலை. 3வது அவருடைய மேய்காப்பாளர்கள். கடுமையான ஒரு பேச்சு நான் தரதா இருந்தேன். இது வரைக்கும் அவ்வளவு கடுமையான ஒரு பேச்சை யாரும் நிகழ்த்தலைன்ற அளவுக்கு நான் பேசியிருப்பேன். அப்படி பண்ணவர் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மெய்காப்பாளர்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த சங்கத்தினுடைய தலைவர், ஒரு அம்மா, ஒரு ஆசிய அமெரிக்கன், அவங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும், செய்தியாளர்கள் எல்லாரையும் போற்றி தள்ளிட்டார். உலகத்தினுடைய வலிமையான தலைவராக கருதப்படக்கூடிய திரு ட்ரம்ப் கூறியுமே ஈரான் அதை ஏற்றுக்கலன்னா இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். ரமணி, வணக்கம். சார், இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி சர்வதேச அளவில் பேசக்கூடிய விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பந்தமாக. அதிர்ஷ்டவசமாக 3வது முறை ட்ரம்ப் இந்த ஷூட்லேருந்து தப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு. என்னதான் நடக்குது சார் யூஎஸ்ல? 2வது முறை அவரை துப்பாக்கியோடு இருந்த ஒருத்தரை அவருடைய கால்ஃப் திடலுக்கு வெளியில் கண்டுபிடிச்சு, அவர் சுடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு துப்பாக்கி வச்சிருந்தார். அவரை கைது பண்ணிட்டாங்க. முதல் முறை ஜூலை 2024 நாம் எல்லாம் பார்த்தோம் தொலைக்காட்சியில். அவரை சுடுறதும், காதை ஒட்டி உரசிட்டு போகிறதும், அவர் உடனே அவருடைய கையை இப்படி உயர்த்துவதும், அதெல்லாம் பார்த்தோம். அது அவருக்கு ஒரு பெரிய பிம்ப ஏற்றத்தை தந்தது. அதுக்கு பிறகு செப்டம்பர் 2024 தான் அந்த கால்ஃப் திடலுக்கு வெளியில் ஃப்ளாரிடாவில் துப்பாக்கியோடு இருக்க ஒருத்தரை அவர்கள் கண்டுபிடிச்சு கைது பண்ணாங்க. இது 3வது. இந்த நிகழ்ச்சி என்னன்னா, ஆண்டாண்டு இந்த வாஷிங்டன்ல இருக்க வெள்ளை மாளிகையை, அந்த வெள்ளை மாளிகைக்கு அக்ரெடிட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளை மாளிகையினுடைய செய்திகளை சேகரிப்பதற்காக பிரத்யேகமாக வாஷிங்டன் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுடைய சங்கம், அவங்க 1921 அதாவது 125 வருஷமா ஆண்டாண்டு அமெரிக்க அதிபரை அழைச்சு அவர்கள் ஒரு விழாவை நடத்துவார்கள். ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. புது நிகழ்வு ஒன்றும் இல்லை. இது 1921 நடக்குது. அதனால 125 ஆண்டுகள். இது 125வது அல்லது 26வது ஆண்டா இருக்கும். இதுல கடந்த 50 ஆண்டுகளாக அது நடக்கிற இடம் எதுன்னா, இந்த 2 நாள் முன்னாடி எந்த ஹோட்டல் ஹில்டன்ல நடந்துச்சோ அந்த இடத்துல தான். ஹோட்டல் ஹில்டன்ல வெளியில நூற்றுக்கணக்கான பாதுகாவலர்கள், நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியில இருக்காங்க. அந்த ஹோட்டலினுடைய கீழ்த்தளத்துல, பேஸ்மெண்ட்ல இந்த விழா நடக்குது. 2000 பேர் இருக்காங்க. அதுல அவருடைய துணை அதிபர், அவருடைய மனைவி, ட்ரம்ப்பினுடைய மனைவி மெலனியா,
அதுக்கப்புறம் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சரவை சகாக்கள், மார்க்கோ ரூபியோ வெளியுறவு அமைச்சர், அவருடைய மருத்துவ அமைச்சர் ராபர்ட் கென்னடி, இன்னும் வேறு சிலர் எல்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, குடியரசுத் தலைவரை அவருடைய அதிபரை வச்சுக்கிட்டே அவரை வந்து அன்னைக்கு அவரை கேலி பண்ணக்கூடிய கிண்டலாக ஒரு நல்ல முறையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதனால அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படி பேசுறாரு, அவர் இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்ட்டு அவரை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை அவரும் ரசிப்பார், அதிபரும் ரசிப்பார். இது ஆண்டாண்டு நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் இறுதியாக ஒரு பேச்சை நிகழ்த்துவார். அந்த பேச்சு மிக கடுமையான ஒரு பேச்சை ட்ரம்ப் தயார் செய்து வைத்திருந்தார். அது அன்னைக்கு அந்த நிகழ்வுல பேசுறதுக்காக அவர் தான் எல்லாரையும் போலி செய்தியாளர்கள்னு சொல்றாரு இல்லையா, போலி ஊடகங்கள், ஃபேக் மீடியான்னு எப்பவும் சொல்லுவார். அவருக்கு எதிராக நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உடனே நீங்க ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லுவாரு. செய்தியாளர்களை ரொம்ப கடுமையா ரொம்ப ரொம்ப கொடுமையெல்லாம் அவர்களை விமர்சிப்பார். அப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இவ்வளவு பொருத்தமற்ற ஒரு பேச்சை, பொருத்தமில்லாத இன்அப்ராப்ரியேட் ஒரு பேச்சை யாரும் பேசல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேச்சை நான் தயார் பண்ணி வச்சிருந்தேன், அது நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விழா நடந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மென்டலிஸ்ட், ஆங்கிலத்துல மென்டலிஸ்ட்னா உங்க மனதறிந்து சொல்பவர். ஓகே, ஏன்னா உங்க பாக்கெட்ல வந்து எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் கூட சொல்லக்கூடிய வச்சுக்கீங்களேன் உங்களோட பேசியே. அதனால அவர் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு? அதிபர் ட்ரம்ப்னுடைய மனைவி மெலனியா ட்ரம்போட. என்ன எது தொடர்பான பேச்சுன்னா, அவங்களோட சைக்காலஜிக்கலா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆமா, அப்படின்றத வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மை என்ன அதை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாருன்னா, அவங்க மூலமா வாஷிங்டன் வெள்ளை மாளிகையினுடைய செய்தியாளர் கேரலின் லெவிட், அந்த அம்மா மாதமா இருக்காங்க, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டறிகிற வேலையை அதை வந்து அவரை இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதிபர் ட்ரம்ப்னுடைய மனைவி மெலனியா ட்ரம்போட அவர் பேசுறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வேட்டு சத்தம் வெளியில கேட்குது, வெடி சத்தம் மாதிரி. அதாவது துப்பாக்கி குண்டுகள் மூலமா ஒரு 6-7 சத்தம், 6 தொடர்ந்து கேட்குது. இது வந்து ஒரு நல்ல சத்தமாக இல்லை. அதாவது வெடி சத்தம் என்பது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு, ஆமா, ஒரு அவலமான ஒரு அப்போ எல்லாரும் அஞ்சுறாங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. உடனே கீழே இது கீழே நடந்துட்டு இருக்கு, ஒரு தடம் கீழே. மேல மாடியில வரவேற்புக்கு வெளியில இருக்க வாசல்ல ஒரு 31 வயது இளைஞர், கலிபோர்னியாவை சேர்ந்தவர். அவர் வந்து 2 துப்பாக்கி, ஒன்னு செமை ஆட்டோமேட்டிக். நீங்க வந்து அந்த விசையை திருப்பி, அதாவது அந்த ஒரு தடவை நீங்க சுட்ட பிறகு பழைய துப்பாக்கிகள்ல நீங்க வந்து திருப்பி அந்த குண்டை போட்டு அதை வந்து ஏற்றணும், அது தானா பண்ணிடும். அதுதான் செமை ஆட்டோமேட்டிக் வெப்பன். அதுவும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு துப்பாக்கி, 2 துப்பாக்கி 3 கத்திகளோடு ஒரு 31 வயது இளைஞர். அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள்ல ஒரு அதிகாரியை சுட்டுடுறாரு நெஞ்சில. சுட்ட உடனே அவர் வந்து ஒரு கவசம் போட்டிருக்காரு, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். அதனால தப்பிச்சிடுறாரு, விழுந்துடுறார். அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி பலமுறை சுடுறார். இதெல்லாம் தான் வந்து அங்க கேட்குது, கீழே கேட்குது. இது நடக்குது. அப்புறம் அவரை அந்த அந்த துப்பாக்கியால சுட்டவர் வந்து கீழே போறாரு. போன உடனே பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை கொண்டு போயிடுறாங்க. அவர் அனுப்பின மின்னஞ்சல் அவருடைய குடும்பத்தாருக்கு, அதாவது இந்த நிர்வாகத்தினுடைய உயர் மட்டத்தில் இருக்கவர்கள் இருந்து கீழே இருக்கவங்க வரைக்கும் அவர்களை நான் முடிக்காம விட மாட்டேன். ஆல்ரெடி இது பிளான்டு தான். அப்போ தெரியல, அதாவது ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சிட்டு வந்து ஒரு அதிபரை ஷூட் பண்ண வராரு அப்படின்னா, இல்ல அப்படி அதிபர் தான் அவர் வந்து துப்பாக்கியால சுட வந்தாருன்றது நமக்கு தெரியாது. மிக உயர்வான பதவிகள்ல இருந்து கீழே இருக்கவங்க வரைக்கும் நான் வந்து முடிக்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம ட்ரம்ப் தான் எடுத்துக்கோமா. இது நடந்துட்டு இருக்கு. இது அவரை கைது பண்ணிட்டாங்க. இந்த மின்னஞ்சல் எல்லாம் பாக்குறாங்க. அதனால இது வந்து அவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப், இது வந்து 8:35 முந்தா நாள் இரவு அமெரிக்க நேரத்துல நடக்குது. உடனே அவரை கீழே இறக்கி அவரை வந்து ஒரு கோழியை அமுக்கிற மாதிரி அவரை பிடிச்சி கொண்டு போய் அவருடைய மெய்காப்பாளர்கள், அதாவது 2 இடத்துல தான் அமெரிக்க அதிபரனுடைய செல்வாக்கு செல்லாது, அல்லது 3 இடம்னு சொல்லலாம். ஒன்று அவருடைய
துணைவியாரிடத்தில். அவர் ஓரளவுக்கு மேல ஆமா அது குளோபலி அந்த மாதிரி. இப்போ வந்து ஈரான் கிட்டையும் பெருசாக செல்லலை. மூன்றாவது அவருடைய மேய்காப்பாளர்கள். அவங்க மேய்காப்பாளர்கள் அவர் என்ன சொன்னாலும், ஏன்னா நீங்க அங்க வந்து விடுங்க, எனக்கு வந்து ஒப்புதல் தாங்க, நாங்க போய் கை குலுக்கணும்னு சொன்னா கூட அவர்கள் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான், இவரால் எதுவும் பண்ண முடியாது. அதனால அவரை கொத்திட்டு போய் கொண்டு போயிடுறாங்க. நீங்க பார்த்துருக்கணும் அந்த அதுல வந்து வேன்ஸ் துணை அதிபரை அப்படியே அவருடைய முதுக பிடிச்சு அப்படி கீழே கொண்டு போறாங்க. அப்போ ட்ரம்ப் சொல்றாரு 8:35க்கு இது நடக்குது, 9:17க்கு ஒரு பதிவு போடுறாரு. அதுக்குள்ளரி இந்த டக்ஸிடோவோட அங்க போயிடுறாரு, வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு இன்னும் 30 நிமிடங்கள்ல நான் செய்தியாளர்களை சந்திக்க போறேன் அப்படின்றாரு. இதை பார்த்த உடனே இப்போ இந்த 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 கூட்டம் நடக்கிற, இந்த சந்திப்பு நடக்கிற இடத்துக்கும் வெள்ளை மாளிகைக்கும் 1 மைல் தூரம். இந்த கலைபரத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த தொடர்ந்து நடக்கணும் அந்த நிகழ்ச்சின்றார். அதனால ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து அதற்கு ஒரு சிக்கல் வந்தாலும் கூட அரை மணி நேரத்திற்கு பிறகு ஒரு இடையூறு இல்லாமல் திருப்பி பழைய நிலைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர்கள் தான் திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது இயல்பு நிலைக்கு வந்துடுது. ஆமா. 30 நிமிடம் கழிச்சு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் என்ன சொல்றார், நான் உலகத்தினுடைய மிக ஆபத்தான வேலையில இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு அச்சமும் இல்லை, அந்த நேரத்துல நான் பயப்படல, நான் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றார். ஒரு 80 வயது மனிதர் ஒரு அவ்வளவு இந்த 2 முறை இந்த மாதிரி அவரை எதிர்த்து. நீங்க கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னு கேட்க. ஆமா, அந்த கேள்வி என்கிட்ட இருக்கு சார். ஏன்னா தேர்தலில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து முன்னிலை பெற்ற போது இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் சொன்னிக்கும் போது அந்த காதின் பக்கத்தில் துப்பாக்கி பிரச்சாரத்தின் போது ஷூட் பண்ணும்போது அவரோட காதை உரசிட்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு அபிமானம் அதிகமாகிடுச்சு. உள்நாட்டு பிரச்சனைகள், ஒவ்வொரு நாட்டின் மீது வரியை அதிகமாக சுமத்துறது, இதனால இவர் மீது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த நிகழ்வோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஏற்படுது இல்லையா? இல்லை, அவருடைய எதிரிகள் கூட அப்படி சொல்லலை. அமெரிக்காவில் வெளியில் வேணா அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு சந்தேகம் தான் இது. இல்லை அப்படி யாரும் சொல்லலை. அப்படி ஒரு அதிபராக இருப்பவர் அப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. அவருடைய உடல் மொழி அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் ரொம்ப இயல்பாக, இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இது வந்து ஒரு தீயோட விளையாடுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இதை இன்னும் நடந்திருக்குமானால் அப்படி அல்ல, நான் உறுதியாக நம்புறேன். அதுல வந்து அவர் மேல அவருடைய உயிருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சுன்றதுனால அவர் மேல அனுதாபம் இல்லை. அவருடைய வெம்ப ஏற்றம்னு நான் நினைக்கிறது எதனாலன்னா, அவர் முதல் முறை அந்த குண்டு உரசி அவர் காதுகிட்ட போயிட்டு அவரை காயப்படுத்துது. அப்ப அவர் எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்றினார்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளவு துணிவு ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது அவர் மேல நமக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அந்த ஒரு கணம் நாம் அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது. இவ்வளவு உறுதியா இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அவருடைய மனைவி ஆடி போயிட்டாங்க. பேச்சே வரல அவங்களுக்கு. வெள்ளை மாளிகைக்கு போன உடனே அவர் பக்கத்துல இருந்தார்கள். அவங்க பக்கத்துல வந்து மார்க்கோ ரூபியோ எல்லாரும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் கூட இருக்காங்க. அந்த அம்மாவும் இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா பேசல. அவங்க வந்து திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அவரே சொல்றாரு, ஷீ இஸ் ட்ராமடைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ட்ராமடைசிங் ஈவென்ட்ன்றார். பட் அவரை ரொம்ப அதை வந்து ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு பேசினார். இதுல வந்து அவருக்கு ஒரு சின்ன இம்மி அளவு அவருக்கு ஒரு பிம்ப ஏற்றம் வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏற்றம் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே சார், ஓகே சார். அதாவது அவர் கையாளுற விதம், அதனால சொல்றேன். அப்புறம் கடுமையான ஒரு பேச்சு நான் தரதா இருந்தேன். இது வரைக்கும் அவ்வளவு கடுமையான ஒரு பேச்சை யாரும் நிகழ்த்தலன்ற அளவுக்கு நான் பேசியிருப்பேன். அப்படி சொன்னவர் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மெய்காப்பாளர்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த சங்கத்தினுடைய தலைவர், ஒரு அம்மா, ஒரு ஆசிய அமெரிக்கன், அவங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும், செய்தியாளர்கள் எல்லாரையும் போற்றி தள்ளிட்டார். அவருடைய இயல்புக்கே மாறா பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரு, இது வந்து நம்முடைய வித்தியாசங்களை கடந்து ஒன்றாக வேண்டிய நேரம் அப்படின்ட்டார். இது நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமா, ஒபாமா பேச வேண்டியதை ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய போலரைசிங் டிவைசிவ் ஃபிகர். அதாவது பிரிப்பவர், அவர் இணைப்பவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சொன்னார். சார், இந்த நிகழ்வில் வந்து ஒரு எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் இல்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகளா? ஒரு அமெரிக்க அதிபர் வந்து அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்த போறார் அப்படின்னா முன்னேற்பாடுகள் நிறைய ஏற்கனவே
முன்பிட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மல்டிபிள் வெப்பன்ஸ் வச்சுட்டு உள்ள ஒரு இடத்துக்கு வராரு. இதெல்லாமா ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்டில் உளவுத்துறையிலே ரொம்ப அதிபயங்கரமாக செயல்படக்கூடிய வந்து சிஏஏ. அவங்களுக்கு கூட இது தெரியாமல் இருந்திருக்காங்க. ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கி இந்த மாதிரி ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகிறார். அவர் வந்து அவங்களோட குடும்பத்தாருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியாமல் எப்படி தவற விட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சார். இல்லை, இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அதில் என்னன்னா, இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் காட்டிலும் இது வந்து வெளியில் வாசலில் நடக்குது. வெளியில் அவர் அந்த 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 துப்பாக்கியால் சுட்டவர் சம்பவம் அங்கே வந்து அறை எடுத்து தங்கினார். அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்களோடு அவர் வெளியே போகிறார். இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவர் வந்து வரார், வந்து வாசலில் இந்த துப்பாக்கி சூட்டல் நிகழ்த்துறார். என்ன ரெண்டு முக்கியமான இதில் இருக்கக்கூடிய குறைகள் அல்லது வந்து லேப்ஸ்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, சில தவறவிட்ட செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே வந்து அந்த 2000 பேர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அது அப்படின்னு படிக்கிறேன் நான். 2000 பேருடைய அவர்களுடைய அடையாள அட்டைகளை யாரும் சரிபார்க்கவில்லைன்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னைக்கு காலையில் அந்த தகவல் நம்ம படிக்கிறோம். அங்கே நேற்று இரவு வந்த தகவல். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஒன்று, அதை பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு அதிபரும் துணை அதிபரும் ஒரே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது பாதுகாப்பு ஏற்பாடுகளின் செய்முறை நடைமுறை புரோட்டோகால் படி கூடாது. ஏன்னா ஒருத்தர் தவறிட்டா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் அந்த மாதிரி அவர்கள் பாதுகாப்பு புரோட்டோகால் வச்சிருக்காங்க, நடைமுறை. அதனால அதிபரும் துணை அதிபரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் கூட மாதிரி உண்டு. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஒரே விமானத்தில் பயணம் பண்ணுவது, அல்லது பிரதமர் குடியரசுத் தலைவர் ஒரே விமானத்தில் பயணம் பண்ணுவது, இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாதுன்னா ஒரு வேளை நடக்கலாமே தவிர தலைமை என்பது போய்விடக்கூடாது அப்படின்றதுனால, அப்படி போயிட்டா அதில் வந்து ஒரு ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த தலைமை வந்து இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி புரோட்டோகால் நடைமுறையை வைத்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு வந்து இப்போ கேள்வியாக இருக்கு. ஆனால் இதையெல்லாம் மீறி அதிபர் ட்ரம்ப் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எனக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப நிறைவாக எனக்கு எல்லாம் இருந்துச்சு, நான் அவர்கள் சார்பாக அவர்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் சார் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதிபரும் துணை அதிபரும் கலந்து கொள்வது இயல்பு இல்லை, புரோட்டோகால் கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த நிகழ்வில் 2 பேரும் கலந்துக்கிட்டு, அதுதான் சொல்கிறேன். அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்போ கேள்வியாக இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்கணும் இதற்கெல்லாம் விடை வருவது. ஓகே சார். சார் இப்போது இந்த தொடர்ந்து ஈரானுக்கு வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஹார்முஸ் நீரிணை வந்து திறக்கணும், இல்லாட்ட நான் வந்து 24 hours டைம் கொடுக்குறேன், 48 hours டைம் கொடுக்குறேன் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறார். பட் ஈரான் அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாதிரி தெரியலையே சார். அதாவது உலகத்தினுடைய வலிமையான தலைவராக கருதப்படக்கூடிய திரு ட்ரம்ப் கூறியுமே ஈரான் அதை ஏற்றுக்கலைன்னா இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லை, போர் வந்து தொடர்ந்து நடக்குமான்றது தெரியல எனக்கு. போர் முதல்ல இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்து அவர் 2 நாள், அதுக்கப்புறம் 5 நாள், அதுக்கப்புறம் 10 நாள், அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நாள், அப்புறம் இப்போ வந்து ஒரு 10 நாள் முன்னாடி வந்து அவர் வந்து காலவரையின்றி ஒத்தி போட்டுட்டார். அதனால நாம் அதை பற்றி பெருசாக எண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஜெர்மனுடைய அதிபர் நேற்று அவர் சொன்ன ஒரு தகவல் நீங்கள் சொன்னது அப்படியே ஒத்திருக்கு. அவர் என்ன சொல்றார், இந்த ஈரானியர்கள் அமெரிக்கர்களையும் அதிபர் ட்ரம்பையும் அமெரிக்க தலைமையையும் அவமானப்படுத்துகிறார்கள். இப்படியே சொல்றார், அவமானப்படுத்துகிறார்கள், எதுக்கும் வளைஞ்சு தராத, எதுக்கும் எசைஞ்சு போகாத. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும், அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய கை ஓங்கி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். எப்படின்னா, நீங்க முதல்ல இந்த விளையாட்டை நீங்க என்ன பண்ணீங்க, ஹோர்முஸ் நீரிணையை மூடிட்டீங்க, எனக்கு ஒரு பெரிய சிக்கலை நீங்க ஏற்படுத்தினீங்க. அந்த நெருக்கடியை திருப்பி நான் அதே டு பே யூ இன் யுவர் ஓன் காயின், உங்க காசுலேயே உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன், உங்க காசையே உங்களுக்கு நான் திருப்பி தரேன். அந்த மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை நீங்க முடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே பயன்படுத்த முடியாத அளவுக்கு நான் முடக்கிடுறேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் நஷ்டம் இதனால. அப்ப பார்த்துருவோம் யாருக்கு அதிகமாக மூச்சு திணறுகிறது, எவ்வளவு நேரம் மூச்சை பிடித்து கொண்டு தண்ணீருக்குள் யார் இருப்பது அப்படின்ற போட்டி தான் இது. இதுல முதல்ல வெளியே வரப்போறது யார் மூச்சுக்காக, ஈரானியர்களா இவர்களா? இதுல ஈரானியர்கள் வந்து போன வாரம் இந்த நம்ம பார்த்தோம், அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் இதுக்கு வந்தார், பாகிஸ்தான் வந்தார், இஸ்லாமாபாத். அங்கிருந்து ஒமான் போனார், ஒமான்ல இருந்து திருப்பி பாகிஸ்தான் வந்தார்.
அதுக்கப்புறம் அங்கிருந்து ரஷ்யா போய் அதிபர் புட்டினை பார்த்தார் நேற்று. என்ன நடக்குதுன்றது சரியா எனக்கு விளங்கலை. ஆனால் இதுக்கு இடையில வந்து அவர்கள் ஒரு பாகிஸ்தான் வழியாக அவர்கள் அனுப்பின ஒரு முன்மொழிவு என்னன்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணையை மட்டும், அதாவது அணு சிக்கல் அணுவை அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளை ஒத்தி வச்சிருக்கோம், அதை பற்றி இல்லை, ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறத பற்றி மட்டும் இப்போதைக்கு ஒரு ஒப்பந்தத்தை எட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு முன்மொழிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருது. அது எவ்வளவு தூரம், இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. ஆனால் அவர்கள்ட்ட இருந்த தகவல்கள் இந்த மாதிரி முன்மொழிவெல்லாம் வந்திருக்கு, அது எனக்கு நிறைவாக இல்லை அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டார். ஸோ ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஸ்டேல்மேட், ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கு ஒரு அதாவது ஒரே இடத்துல இப்போ நிற்குது, ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு தேக்கம் வந்துருச்சு. ஓகே சார். சார், இந்த இப்போ ஈரான் வந்து ஹார்முஸ் அணையை வந்து திறக்கிற விஷயத்தில் தொடர்ந்து ஒரு பிடிவாதத்தை கடைபிடித்தால், அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, நீங்கள் மூடுறதா நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நானே நீங்கள் எப்படி திறக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்வினை வந்துச்சுன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் சார்? இல்லை, நாம தான். மற்ற கண்ட்ரி சுற்றி முதல்ல ஆமாம், இந்த வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெயை எதிர்பார்க்கிற பல பேர், நாம உட்பட, பாகிஸ்தான் உட்பட நிறையா சிரமப்பட போகிறோம். ஐரோப்பியர்கள், ஆசியாவை சேர்ந்த ஜப்பான் மாதிரி நாடுகள், இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், மலேசியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் நம்ம வந்து துன்பப்பட போகிறோம். எண்ணெயினுடைய விலை உலகம் அளவில் கட்டுக்கு அடங்காத மேலே வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் மேலே போக போகுது. ஈரானியர்கள் அவர்களும் வந்து கடுமையாக அவதியுறுவார்கள். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழப்புன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளவு இழப்புன்ட்டு. அதை வந்து அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆகஸ்ட் வரைக்கும் அவர்கள் சமாளித்தள்ளலாம் அப்படின்ட்டு நான் படிக்கிறேன். ஆகஸ்ட்டுக்கு மேலே இது தொடருமானால் அவர்களால் அவர்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஓகே சார், இது காலம்தான் இதுக்கு பதில் சொல்லும். இதுக்கு இடையில பாகிஸ்தானிகள் ரொம்ப மும்முரமாக அவர்களுடைய கௌரவம், அவர்களுடைய நல்லெண்ணம், செல்வாக்கு, பெயர், புகழ், முகம் எல்லாத்தையும் பணயம் வச்சு பகீரத பிரயத்தனம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஏற்பாட்டை நம்ம கொண்டு வந்துட முடியாதா அப்படின்ட்டு பார்ப்போம். இது கூட ஒரு விமர்சனத்துக்கு வந்துச்சு சார். அதாவது பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்தியா எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோடையும் நட்புறவோடு இருக்குது, இஸ்ரேலோடையும் நட்புறவோடு இருக்குது, ஈரான் கூடயும் இருக்குது. இந்த 3 நாடுகளோடையும் நல்ல நட்புறவோடு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இந்த முன்மொழிவு எடுத்ததுனால இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்கணும்? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா முதல்ல பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு இல்லை, அது ஒரு இஸ்லாமிய நாடு. நாம இஸ்லாமிய நாடு இல்லை. அதனால பாகிஸ்தானுக்கு அது ஒரு கூடுதலான தகுதி. அந்த தகுதி வந்து அதை ஈரானோட நம்ம என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் கூட அதை இன்னும் கொஞ்சம் நெருக்கப்படுத்தும். இப்போ நமக்கு இஸ்ரேலோட பாகிஸ்தானுக்கு உறவே கிடையாது. நாளைக்கு ஒருவேளை உறவு வருமானால் ஒரு 50 ஆண்டுகளில் வரலாம், இல்லை வராமலே போகலாம். வருமானால் கூட இந்தியர்களோடு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய நட்பை காட்டிலும் அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நாம வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல, அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளோடு நிறைய பகை இருக்கு. அதனால அதுக்கு நம்ம போக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று நாம மத்தியஸ்தம், நம்முடைய சிக்கல்களில் மத்தியஸ்தத்தை விரும்பாதவர்கள். நம்ம காஷ்மீர் பிரச்சனை இருதரப்பு பிரச்சனைன்னு சொல்றவங்க, வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றவங்க. அதனால பொதுவாக மத்தியஸ்தத்தை எதிர்ப்பவர்கள் நாம். ஒரே ஒரு முறை அதை பண்ணோம், அது வந்து இலங்கையில. அது எப்படி முடிஞ்சதுன்ட்டு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நாம வந்து அது ரொம்ப கவனமாக, அப்புறம் ரெண்டாவது அவர்கள் 2 பேரும் கேட்டுக்கிட்டாதான் நம்ம போய் பண்ணணும். நாமே போய் பண்ற அளவுக்கு நாம இன்னும் வளரலைன்றது என்னுடைய எண்ணம். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பார்க்கலாம் சார்.